ஹாய், வெல்கம் டு 10 மினிட்ஸ் ஸ்டடி. ஸோ இன்றைக்கி 10 மினிட்ஸ் ஸ்டடியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அவங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். நம்மளை நல்லா பார்த்துக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் காவல்துறை, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி க்ரியேட் ஆச்சு, அதோட பேசிக் என்ன, யார் அந்த பேஸை க்ரியேட் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1765 பெங்காலில் அந்த டேக்ஸை வசூல் பண்ணுற அந்த ரைட்ஸ் யார்கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட வந்துடுச்சு. அதாவது பெங்கால் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அந்த டைமில் சிட்டிஸில் ஃபௌஜ்தார்ஸ் அப்படி இல்லைன்னா கொத்வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியை பார்த்துக்கிறதுக்கு சும்மா ஒரு காவலாளிகள் மாதிரி ஒரு ஆளுங்க. ஆனால் அதுக்குன்னு செப்பரேட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வில்லேஜஸை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்ஸ்க்கு கீழே அவங்க கொஞ்சம் ஆளுங்களை வச்சு வில்லேஜஸை ஜமீன்தார்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப் டு 1765 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ். இவர் தான் 1791 தான் ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தானாஸ் அப்படின்னா என்னோட இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டு டிவிஷன் அப்பெல்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த பீரியடில் தானாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தரோகா அப்படின்ற ஒரு ஹெட்டாக போட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த தரோகா சிஸ்டம், ஸோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த தரோகா சிஸ்டம்ன்றாங்க. இந்த தரோகா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1802. அதாவது மெட்ராஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுக்கு தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்ராஸ்க்கு 1802 தான் இந்த போலீஸ் இந்த சிஸ்டம் வந்திருக்கு, தரோகா சிஸ்டம். ஸோ டிஎஸ்பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் பார்த்துருந்துருக்காங்க, இந்த டிஎஸ்பியோட ஒர்க்கு யார் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தான் அப்போ பார்த்துருந்துருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நமக்கு தெரிஞ்சு இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னா ஜட்ஜோட ஒர்க்கு தான் பார்ப்பாங்க. பட் அப்போ அந்த பீரியடில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் டிஎஸ்பியோட ஒர்க்கும் சேர்த்து பார்த்துருந்துருக்காங்க. அப்புறம் 1808 பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் டிவிஷனுக்குமே எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போவுமே எஸ்பிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் லேட்டராக வேண்டாம், எஸ்பி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டயே அந்த ஜாபை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கலெக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பெட்டிஷன் கொடுப்போம், நம்மளோட அந்த குறைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அவங்க அதை சால்வ் பண்ண ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபைட் வந்துடுச்சு, டிஸ்பியூட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு கேஸ் கொடுத்து அது ஜட்ஜஸ் தான் விசாரிச்சு சொல்லுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் என்ன அப்படின்னா கலெக்டரே தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா, ஓகே உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு, உனக்கு 6 months இந்த மாதிரி ஜெயில், இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் எல்லாம் கலெக்டரே தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் லேட்டராக வர்ற பீரியட்ஸில் தான் சேஞ்ச் ஆச்சு. பட் இந்த எஸ்பியோட ஒர்க்கை லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டயே நீயே அதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஏன் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பிரிட்டிஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷை பற்றி யாரெல்லாம் இந்த அவதூறு பரப்புகிறாங்களோ அவங்கள பற்றி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த போராடுறது, அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணுன்றதுக்காகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயமா, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் போலீஸ் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.